உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். திருப்பத்தூர் பகுதியில் சடுகுடு 75வது பவள விழாவினை முன்னிட்டு அகில இந்திய ஏ கிரேட் ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் பங்கு பெறும் மாபெரும் கபடி போட்டி தூய நெஞ்சக கல்லூரியில் நடைபெற உள்ளது. இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி. அனைத்து பத்திரிகை ஊடகவியலாளர்களுக்கு அன்பு வணக்கம். திருப்பத்தூருக்கு அடையாளமாகவும் பெருமை சேர்க்கும் விதமாக உள்ள தூய நெஞ்ச கல்லூரியின் 75வது ஆண்டை முன்னிட்டு கல்லூரி ஒரு மெகா ஈவெண்ட்டை நடத்த உள்ளது. இந்திய அளவிலான ஏ கிரேட் கபடி போட்டி நடைபெறுகிறது. இது பெண்களுக்கும் ஆண்களுக்குமான இருபாலருக்குமான போட்டியாக நடைபெறுகிறது. இந்த போட்டியை திருப்பத்தூரில் உள்ள நகர பெருமக்களும் கல்லூரி நிர்வாகம் சேர்ந்து நடத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதன் வருகின்ற எதிர்வரும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை நம் கல்லூரியில் நடைபெற உள்ள இந்த போட்டி ஆண்களுக்கான முதல் பரிசு 6 லட்சம், பெண்களுக்கான முதல் பரிசு 6 லட்சம், இரண்டாவது பரிசு ஆண்களுக்கு 4 லட்சம், பெண்களுக்கு 4 லட்சம், மூன்றாவது பரிசாக குவார்டர் ஃபைனல் காலிறுதியில் இருந்து அரையிறுதிக்கு செல்லும் பொழுது அதில் அரையிறுதியில் தோல்வி பெற்றவர்களுக்கு 3ஆம் பரிசு, 2 3ஆம் பரிசுகள், அதே போல் பெண்களுக்கும் 2 3ஆம் பரிசுகள், 2 லட்சம் ரூபாய் ஆகியவை வழங்கப்பட உள்ளது. இதுவரை இந்தியாவிலேயே இந்த தொகை திருப்பத்தூர் தான் 6 லட்சம் ரூபாய்ன்றதை வைக்கிறாங்க. ஒரு மாலை நேரத்திலிருந்து போட்டிகள் நடைபெறும். இதற்கான டிக்கெட்டுகள் ஆன்லைன்லையும் விற்பனை செய்யப்படும். அதற்கான இதெல்லாம் நம்ம விளம்பரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துவார்கள். இது திருப்பத்தூருக்கு எப்படி நமது தூய நெஞ்ச கல்லூரி ஒரு பெரும் அடையாளமோ அதே போல இந்த போட்டி நம்முடைய மண்ணுக்கே ஒரு பெரிய சிறப்பான போட்டியாக இருக்கும். எனவே பத்திரிகை ஊடகவியல் நண்பர்கள் அனைவரும் இதை பொதுமக்களிடம் எடுத்து சென்று சேர்க்கும்படி அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 16 டீம், ஆண்களுக்கு 16, பெண்களுக்கு 16 டீம். இல்லை, ஆல் இண்டியா லெவல். இது இன்விடேஷன் மேட்ச். எங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம 16 தான் கூப்பிட முடியும். அதுபடி தான் 4 ஏபிசிடின்னு 4 இதுவாக பிரித்து ஒவ்வொன்றும் என்னங்க. ஆமாம், கண்டிப்பாக கட்டணும். டிக்கெட் கேலரி ஒன்று இருக்குது, சேர் ஒன்று இருக்குது. அந்த சேருக்கு 5 நாட்களுக்கும் சேர்த்து தான் அந்த டிக்கெட்டை கொடுத்துட்றாங்க நம்ம நன்கொடையாளர்கள் மற்றவங்களுக்கு. மீதி கேலரிக்கு ஆன்லைனில் டிக்கெட் விற்பனை செய்யப்படும். அவங்க இன்னைக்கு மாலை தான் இரவோ அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் அதை பற்றியான டீட்டெயில்கள் எல்லா இடத்துலையும் மீண்டும் உங்களை கூப்பிட்டு நாங்கள் கொடுக்குறோம். எங்களை ஒரு பெரும் உதவியாக அந்த சோஷியல் மீடியாவிலையும் நீங்கள் கவர் பண்ணி, எல்லாரும் சோஷியல் மீடியாவில் எல்லாம் பெரிய அளவில் செஞ்சவங்க கவர் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு கவர் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரோ கபடி டீம்கெல்லாம் கலந்துக்கிறாங்க. சிலது ப்ரோ கபடி டீம்னா அந்த நேமில் கலந்துக்க முடியாது. அந்த பிளேயர்ஸ் அதில் விளையாடினவங்க, தமிழ் தலைவாசில் விளையாடினவங்க டெல்லியிலேருந்து வராங்க. அந்த மாதிரி அவங்க ப்ரோ கபடி டீம்ஸில் விளையாடின பிளேயர்கள் இப்போ வரவங்க தான், நம்மக்கிட்ட வரவங்க தான் இந்தியாவிலே டாப் பிளேயர்ஸ். எல்லா டாப் பிளேயரும் வராங்க. ONGC குஜராத், ஹரியானா 11 ஹரியானா, ராஜா ரைஃபிள் டெல்லி, யாதவ் அகாடமி நாக்பூர், சவுத் சென்ட்ரல் ரயில்வேஸ் ஹைதராபாத், பாரத் மாதா டெல்லி. எல்லாருமே, அதாவது இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரோ கபடி டீமில் இருக்கிறவங்க தான். இவங்க கவர்மெண்ட் டீம். இந்த மாதிரி 16 டீம் ஆண்களும் 16 டீம் பெண்களும் கலந்துக்கிறாங்க. இதை பற்றி இன்னொரு ஃபைனலாக ஒரு ஃபியூ டேஸில் நாங்கள் யாரெல்லாம் நீக்கிட்டு யாரெல்லாம் கூப்பிட்றது, நம்ம கூப்பிட போகிறது இருக்கிறதுலே பெஸ்ட் டீமை தான் கூப்பிட போகிறோம். ஏன்னா இன்விடேஷன் மேட்ச். அவங்களுக்கு ஒரு டீமுக்கு 50,000 ரூபாய் அனுப்பணும். நாம் அனுப்பின பிறகு தான் அவங்க டிக்கெட் பண்ணின்னு வருவாங்க. எனவே இதை நீங்கள் மக்களிடம் எடுத்து சென்று சேர்க்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், சீஃப் கெஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போது தமிழகத்தின் துணை முதல்வர், விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு முயற்சி செஞ்சுன்னு இருந்தது அவரை துவங்கி வைக்கிறதுக்கு. அப்படி
அது அடுத்து திரையுலக பிரமுகர்கள், இயக்குனர்கள், நடிகர்கள், இதை மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க அவங்க வருவாங்க. கல்வியாளர்கள் வருவாங்க, தலை சிறந்த கல்வியாளர்கள் வருவாங்க. விளையாட்டு வீரர்கள், அதே மாதிரி நேஷனல் லெவலில் பெரிய முக்கியமான விளையாட்டு வீரர்கள் அவங்க வருவாங்க. இந்த நாட்களுக்கும் கண்டிப்பாக அது மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ், அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் வருவார்கள். அந்த மாதிரி அது இல்லை உள்ளரங்கம் மாதிரி தான். அது டாப் போட்டு செய்யுது. ஏன்னா பனி அந்த மேட்ல வந்து விளையாட முடியாது இல்லைன்னா, அதனால அதுவே ஒரு பெரிய செலவு. இன்னும் அவங்க பண்ணல. அவங்க அது டிக்கெட் விற்கிறதுக்கு வெப்சைட் வருது, வெப்சைட்டில் ஆன்லைனில் விற்கிறாங்க. அவங்களோட கன்ஃபர்மேஷன் இன்னும் ஒரு ஃபியூ ஹவர்ஸில் கிடைக்கும். அது வந்துடும்னு தான் நம்ம இந்த 4:30 மணிக்கு போட்டோம். ஆனால் இல்லை, இன்னும் வரல. இன்னைக்கு இரவோ நாளைக்கு காலையிலே வந்துடும். அதுக்கு பிறகு விளம்பரங்கள்ல ஒரு 250 ரூபா இருக்குங்க முதல் 2 நாளைக்கு. 3வது 4வது நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது சேர்ஸும் இருக்குது. சேர்ஸ் வந்து அந்த டொனேட் பண்ணுறாங்க இல்லைங்க, அவங்களுக்கு சேர்ஸுக்கு தனியாக அவங்களுக்கு தனி டிக்கெட், டோனருங்களுக்கு. அதுதான் அதான் முதல்ல சொன்ன கல்லூரியோட 75வது பவள விழா. நம்ம இந்திய அளவில் ஒரு 60,000 கல்லூரியில் 100க்கு உள்ள இருக்கிற கல்லூரி நம்ம கல்லூரி, திருப்பத்தூர் தூயநெஞ்ச கல்லூரி. அந்த கல்லூரியின் 75வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இதை சிறப்பு செய்யணுன்றதுக்காக கல்லூரிக்கும் பேர் வரணும், நம்ம ஊருக்கும் பேர் வரணுன்றதுனால இது இவ்வளோ பெரிய ஒரு வேலையை தான் எடுத்துன்னு இருக்கிறோம். சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடுவோம். அது உங்கள் ஒத்துழைப்பெல்லாம் எங்களுக்கு மிகவும் தேவை. 2 பேரும் சேர்ந்து, நகர பெரியவர்களும் கல்லூரி நிர்வாகமும் சேர்ந்து. ஆமா ஆமா, எல்லாமே இப்போ அதாவது கட்சி ரீதியா எல்லாம் இல்லை, அது பொதுவாக. ஆமா.